ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். இங்கே சென்னை டு அரக்கோணம் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். வழக்கம் போல் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நமக்கு செட் ஆகாது, உடம்புக்கும் நல்லதில்லை. நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதில் இருக்க கலர்ஸு, ஸ்வீட்டு எல்லாமே நம்ம உடம்புக்கு கெடுதலான விஷயங்கள் தான். முடிஞ்சால் இளநீர் குடிக்கலாம், இல்லைன்னா பழச்சாறுகள் குடிக்கலாம். அதை விட்டால் காஃபி, டீ ஒன்லி இஸ் த பெஸ்ட்டு ஃபார் த பாடி. அது நிறைய பேர் தெரியாமல் நிறைய கூல்ட்ரிங்க்ஸை குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறாங்க. பொங்கல் திருநாள் நாளைக்கு வந்துடுது. வழக்கம் போல் இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் வருது. இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணுன்றது தான் பண்டிகைகளோட, எல்லா மதத்தோட பண்டிகைகளுடைய கொள்கை. ஒரு சின்ன சின்ன உதவிகள் கூட செஞ்சால் போதும். இல்லாதவங்களுக்கும் நிறைய வர்றதுக்கு அவங்க உழைப்பால் முன்னுக்கு வரணும்னு நினைக்கணும். மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுற மனுஷன் முதல்ல விட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பொறாமை உணர்ச்சி தான். யாரை பார்த்தும் நம்ம பொறாமப்பட்டு நடக்க போகிறது எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு யோகம் இருக்கும், அது பிரகாரம் வாழ்க்கை அமையும். சில பேர் நல்ல உழைப்பால் வந்திருப்பாங்க, சில பேருக்கு எல்லாமே இருந்தும் சில பேரால் வர முடியாது. அவங்கவுங்களுக்கு அமைஞ்சதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரு நிறைவான மனசோடு வாழணும். அதுதான் அந்த வாழ்க்கையோட தாற்பயம். முடிஞ்ச அளவுக்கு குறை சொல்லலாம். அவங்ககிட்ட என்ன ப்ளஸ் இருக்கோ அதை எடுத்துக்கலாம், மைனஸை விட்டுட்டு. அது மாதிரி அதனால தான் எனக்கு வந்து இந்த 5 வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது விவரம் தெரிஞ்ச நாள்னு வாங்க இல்லையா, 1ஆம் கிளாஸில் சேர்ப்பாங்க. அதுலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணவங்கலாம் இந்த இப்போ வயசு 56 ஆச்சு. இது வரைக்கும் எல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. யார்கிட்டையும் நம்ம வந்து விரோதம் வச்சுக்கிறது இல்லை, பகை வச்சுக்கிறது இல்லை. முடிஞ்சால் நல்லதை நினச்சி பழகுவோம். சரியில்லைன்னா அவங்கள ஒரு பேச்சை நிறுத்திடுறது, அவ்வளோதான். அவங்கள சவிச்சோ அவங்கள பின்னாடி பேசி என்ன வரப்போகுது, சரி அவங்களுக்கு அவங்களோட குணம் அவ்வளோதான் சொல்லிட்டு விட்டுறது. இந்த காசெல்லாம் சில பேர் வாங்கிட்டு கொடுக்காம கஷ்டப்படும் போது நம்ம மனசு கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்னு கேட்டு நம்ம கொடுத்தா கூட சில பேர் அதை சரியாக புரிஞ்சிக்காம அதை கொடுக்காமலே நிறைய பேர் இருக்காங்க சொந்தக்காரங்களில். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் காசு போன விஷயத்தில் முடிஞ்சால் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா கொடுத்து மனஸ்தாபம் ஆகிறதுக்கு கொடுக்காமலே நம்ம மனஸ்தாபம் ஆகிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அனைவரும் உங்களுக்கு நாளை நல்லா கொண்டாடுங்க. ஒருத்தர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வீடியோ சொல்கிறாரு, இஸ்லாம் மதத்தில் வந்து பொங்கல் கொண்டாடுறது நல்லதில்லை அப்படின்றாரு. அப்படிலாம் ஒன்றுமே எந்த மதமும் சொல்லுங்க. பொங்கல்ன்றது ஒரு விவசாயிகளை கௌரவிக்கிற ஒரு விஷயந்தான். எந்த நாட்டில், அரபு நாட்டில் இருந்தால் மட்டும் விவசாயி விளைய வச்சு கொடுக்குறது தானே சாப்பிட்டாகணும். இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தாதீங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து எல்லா மற்ற பண்டிகையும் இங்கே தமிழர்கள் கொண்டாடுறாங்க பெருந்தன்மையோட, ரொம்ப ப்ராட் மைண்டோட. ஒரு சில முஸ்லீம் கிறிஸ்டின்ஸை தவிர இங்கே எல்லாருமே ஒத்துமையாக எல்லா விழாவையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால் மக்களிடையே பிளவு ஏற்படுத்தாதீங்க. முஸ்லீம் மதம் வந்து எல்லா மதமும் அன்பாக மட்டும்தான் இருக்க சொல்லுது. முஸ்லீம் மதத்தில் இருக்கிற நல்லதை பரப்பி விடுங்க. நபிகள் நாயகம் சொன்ன நல்ல விஷயத்தை பரப்புங்க. நபிகள் நாயகம் நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் பரப்பி விடுங்க. மக்களுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டு பொங்கலெல்லாம் கொண்டாடுறீங்கன்னா சொல்லாதீங்க யாரையுமே. அப்போ நாங்கள் ரம்ஜான் பக்ரீத்தெல்லாம் கொண்டாடுறோமே, அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றோம், அவங்க ஒரு விசேஷம்னா நம்ம வீட்டுக்கு வராங்க. அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் மதங்கள், இந்த 4-5 மதங்கள் இருக்கிறதுனால தான் நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அவங்க கலாச்சார பரிமாற்றங்கள், ஒரு லீவ் போடுறதுல கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லீவ் எடுத்தால் கூட இன்னொருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க பிற மதத்தை சேர்ந்தவங்க. அதனால் தயவுசெய்து மக்களிடையே பிளவுபடுத்த வேலையை மட்டும் யாருமே வச்சுக்காதீங்க. सारे सहा से अच्छा हिंदुस्तान हमारा. வாழ்க இந்தியா, ஜெய் ஹிந்த். தேங்க்யூ ஸோ மச்.